30 கோடி மக்களும் தான் என்னோட குடும்பம் மாதிரி, அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்காக அவர் வாழ்றதுதான் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி எதுவும் சத்தியமாக நினைக்கலைங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப விரக்தியில் இருக்கிறோம். எப்போ எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். குட்டிக்காரன் அடித்தாலும் தலைகாரன்னு தண்ணி குடித்தாலும் பிஜேபிங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இருக்கிறதுலையே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி எதுன்னு சொன்னால் பிஜேபி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு தின்றதுக்கு சோறு இல்லைங்க, வேலை இல்லை. அவன் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத திரியலாம். அவன் சிகிச்சை மட்டும் ஓட்டினுங்கிறான். வேலை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. அம்பானி கை கூடியாதுன்னு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு நாட்டை நாசமாக பண்ணினுங்கிறாரு. 50 வருஷம் காங்கிரஸ்கார ஏமாத்தினான்னு சொன்ன 10 வருஷத்தை நீ ஏமாத்தி தின்னுட்ட, நாட்டையே அழிச்சு விட்ட. நீ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. வேலை வாய்ப்பு இல்லை. கேஸ் வேலைங்க 400 ரூபா 300 ரூபாய்க்கு கேஸ் விற்ற வேலை இன்னைக்கு 1000 ரூபாய் போயினுக்குது. பெட்ரோல் 45 ரூபா பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபா போயினுக்குது. 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. எவ்வளோ இன்னல்கள் இருக்குது. மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பிஜேபியால தான் வருது. என்ன அவங்க பண்ற திட்டங்கள் வந்து பெரிய பெரிய பணக்காரனை பாதிச்சா பிரச்சனை இல்லை, சாமானிய மக்கள் வரைக்கும் பாதிக்குது. அதான் பிரச்சனை. பெருசாக கண்டுக்க முடியல. ஏன்னா டெய்லி நம்மளுக்கு போராடணும்னு நினைச்சோம்னா போராட்டமே வாழ்க்கை ஆயிடும்.